கொள்கை எதிரின்னு சொல்லும்போது எந்த அணக்கமும் இல்லை. களத்தில் இல்லாதவன் சொன்னபோது அத்தனை பேரும் ஆர்ப்பரிக்கிறான். அப்போ வந்த கூட்டம் சீமான் எதிர்ப்பு கூட்டம். மதுரையில் விஜய் வரும்போதும் வந்த கூட்டம் சீமான் எதிர்ப்பு கூட்டம். இதுதான் உண்மை. அது எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கும் சீமான் எதிர்ப்பு கூட்டம்? சீமானுக்கு வாக்களிக்க 8% இருக்காங்கன்னா எதிர்ப்பு கூட்டம் எவ்வளவு இருக்கும்? எதிர்ப்பு கூட்டம் இப்போ உருவாயிடுச்சு. நீங்க அந்த கூட்டம் சீமானுக்கு அரசியல் நடவடிக்கையால உருவாகுது. பிரியாரிட்டி ரெசர்வேஷன் ஸ்டாலின் கொடுத்திருக்கிறாரு, கலைஞர் கொடுத்திருக்கிறாரு. அந்த பிரியாரிட்டி ரெசர்வேஷன்ல அருந்ததியர் மக்கள் பலனடைகிறது தான் ஸ்டாலின் பேசுறாரு. அந்த மக்களுக்குள்ள பிரியாரிட்டி ரெசர்வேஷன் தப்பு, என் மக்களுக்கு அநீதி, இப்படி தமிழன் இங்கே இல்லாமல் போயிடுவான், தமிழன் 2ஆம் தர குடிமகன் ஆயிடுவான்னு அந்த மக்களுக்காக பேசுகிறாப்புல சீமான். அது டைரக்டாக அருந்ததியர்களுக்கு எதிராக இருக்குது. இப்போ நீங்கள் ஜெயலலிதாமையார் கூட கலைஞருக்கு இதில் அதிகாரம் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் நான் தான் ஏன் சட்ட வல்லுநர்கள் தான் அதை பண்ணி கொடுத்தாங்கன்னு ஜெயலலிதா கருத்தை குப்பை கூடல தூக்கி போட்டுட்டார். அப்போ அந்த மக்கள் சீமானை எதிர்க்கிறாங்க. இது மொழி ரீதியான உள்ள எதிர்ப்பு. அதுதான் தெளிவாக தெரியுது.